போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்கா உள்ளது. இந்த தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்தப்படும் என தர்கா நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியுடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றவர்கள் அங்கு அசைவ உணவு உண்டதாக படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இச்சூழலில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்போம் என்ற பெயரில் இந்து அமைப்பினர் ஒன்று கூடி போராட்டம் நடத்தப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதனிடையே திருப்பரங்குன்றத்தில் மத ரீதியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. எனினும் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாஜக உள்ளிட்ட இந்து முன்னணி அமைப்பினர் அறிவித்திருந்தனர். இதன் நீட்சியாக மதுரை மாவட்டம் முழுவதும் பிப்ரவரி 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி ஆகிய 2 தினங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டார். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக திருப்பரங்குன்றம் வருகின்ற வழி முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் அரசின் தடை உத்தரவை மீறி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அன்னதான மண்டபத்தில் பாஜக கொடியுடன் வந்து முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர், பாஜக தொண்டர்கள் உள்ளிட்டோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க காரைக்குடியில் இருந்து புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தடுத்து நிறுத்தப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அவரை போன்று பாஜக இந்து அமைப்பின் சில முக்கிய புள்ளிகள் வீடுகளில் காவலில் வைக்கப்பட்டனர். இத்தகைய பரபரப்பான சூழலில் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர் 144 தடை உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பல்வேறு நிபந்தனைகளுடன் மதுரை அருகே பழங்காநத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து எச் ராஜா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றம் நோக்கி செல்ல இருப்பதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் வசித்து வரும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தனர். எங்கள் இடத்திற்கு வெளியிலிருந்து வந்தவர்களே தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்புவதாக குற்றமும் சாட்டுகின்றனர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆய்வுன்ற பேரில் அப்துல் சமது எம்பியும் நவாஸ்கனியும் அப்துல் சமது எம்எல்ஏ நவாஸ்கனி எம்பி 2 பேரும் போய் மாட்டுக்கறி கறி பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதை கண்டித்து இந்து முன்னணி நடத்துகிற அறப்போராட்டத்திற்கு இன்றைக்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அந்த மாநில தலைவர், எங்கள் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன்ஜி திருப்பூரில் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் மதுரை போகிறதையும் தடுத்து காவல்துறையானது எங்களை அடக்குமுறை பண்றாங்க. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியானது நடந்துட்டு இருக்கு. வீட்டு காவல்றாங்க, கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்காங்க, பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்காங்க, இன்னும் போலீஸ் வாகனத்திலே வச்சு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டமானது மறியலானது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.